Welcome to 2K Mom's Kitchen. இன்னைக்கு என்ன பத்தி பேச போறேன்னு பார்க்கலாமா? என்னடா டைரக்டா அதாவது இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்துட்டு அப்புறமா வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். இப்போ கூட பின்னாடி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டிஸ்டர்பன்ஸ் என்னன்னு பார்க்குறீங்களா? பாத்தீங்களா? ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணிட்டு வச்சிருக்கேன். அதை எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா நான் ஒரு நாலேஜுமே இல்லாமல் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டேன், சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா தான் அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஷார்ட்ஸ் அது மூலிமா ரீச் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதை பற்றி அவ்வளோவா நாலேஜ் இல்லைல்ல, அதுக்காக சரி அப்புறமா தான் என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பித்ததான் 30 lakhs வந்து வாட்ச் ஹவர் வேணுமோ ஷார்ட்ஸுக்கு. சரி ஓகே, இதுக்கு மேலே லென்த் வீடியோ இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் வந்து 60 minutesல இருந்தால் தான் 1 minute இருந்தது வந்து ஷார்ட்ஸ் கணக்கில் போயிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த அக்டோபர் மந்த்லலாம் பார்த்தா 3 minutesல வர்றது தான் ஷார்ட்ஸ் கணக்கு எடுத்துக்கிறாங்க. சரி நான் வந்து ஃபுல்லாமே ஷார்ட்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, ஷார்ட்ஸ்லேயே போயிட்டு இருந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ரீச் ஆக முடியாது, மானிட்டைஸும் கிடைக்காது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து பெரிய வீடியோ அப்லோட் பண்ணலாம், அதாவது 3 minutesக்கு மேலே போனால் தான் வந்து இது ஒரு வீடியோ கணக்கு அப்படின்ற ஆகும். இப்போ கூட நான் டைமர் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது நம்ம பெரிய வீடியோ தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம். நான் பெரிய அதாவது லென்த் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த சிலருக்கு இந்த இதை பற்றி நாலேஜ் இருக்காதுல்ல, அவங்களாம் தெரிஞ்சுக்காங்க. 1 minute வந்து இருந்த அதுவும் போடலாம், அதுவும் ஷார்ட்ஸ் கணக்கு தான். ஆனால் இப்போது 3 minutes வரும் லென்த்தாக இருக்குது. இது எல்லாமே 3 minutesக்கு கீழே இருக்க எல்லாமே ஷார்ட்ஸாக தான் போகுது. 3 minutesக்கு மேலே போடுறது எல்லாமே தான் லென்த் வீடியோ. அதாவது அதுக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் போதும். நான் இப்போ தான் கொஞ்சம் படிப்படியாக அதுலேயே வந்திருக்கேன். இதுக்கு மேலே இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் நிறைய பேரை பார்த்துட்ருக்கேனா, எப்போ நம்ம ரீச் ஆகும், இப்போ இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து சஜஷன்ஸ்லாம் தருவாங்களே, இந்த மாதிரி வீடியோ போடு, இப்படி இரு, அழுக்கு நைட்டில் ஏன் உட்காந்துருக்க, இப்படி பண்ணு, அப்படி நமக்கு அந்த ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்குறாங்க பாருங்களேன். அவங்களெல்லாம் பார்க்கும்போது செல்ல குட்டிங்களா இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து என் சேனலுக்கு கமெண்ட் பண்ணணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் அதெல்லாம் கிடைச்சது கிடையாது. என் மம்மி, சில சமயம் என்னோடய சிஸ்டர்ஸு, அவங்களாம் மட்டும்தான் எந்த வீடியோ போட்டு எங்கள் அம்மா தான் முன்னாடி வந்து எனக்கு எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் கொடுப்பாங்க. அவங்கள தவிர வேறு யாரும் அதிகமாக எனக்கு கமெண்ட் பண்ணது கிடையாது. ஆசையாக இருக்கும், அட்லீஸ்ட் இந்த கமெண்ட்டாவது ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா ஓ நம்ம வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். வாட்ச் ஹவர்ஸ் போதா, அதாவது என்ன சொல்கிறது, நிறைய பேர் பார்க்குறீங்க ஷார்ட்ஸ் வீடியோவை, அந்த லைக் பண்ணிட்டு போனீங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். அவ ஏதோ சொல்கிறாள் கேளு.